ஓம் சாந்தி. அவ்யக்த சமிகை 11 अक्टूबर 2025. बाप दादा புரிய வைக்கிறாங்க. अभी मनसा की क्वालिटी को बढ़ाओ तो क्वालिटी वाली आत्माएं समीप आएंगी. இப்பொழுது உங்களுடைய மனதின் தரத்தை, குவாலிட்டியை அதிகரியுங்கள். அப்பொழுது குவாலிட்டியான தரம் நிறைந்த ஆத்மாக்கள் உங்கள் அருகாமையில் தானாக வருவார்கள். பாபா நல்ல வாரிசு குழந்தைய அனுப்பு. பாபா சொல்றாரு, நீங்க முதல்ல உங்க மனசாவை நல்லா பவர்ஃபுல்லா வச்சுக்கோங்க. வாரிசு குழந்தை தானா உங்க பக்கத்துல வருது. इसमें डबल सेवा है, स्व की भी और दूसरों की भी. ஆக இதுல ரெண்டு சேவையே நடந்துருதான். நீங்க உங்க மைண்டை நல்லா வச்சுக்கிறீங்க, அப்ப தானாகவே மற்ற ஆத்மாக்களுக்கு என்கிட்ட இருந்து என்ன போகணுமோ அது கிடைக்கும். அவங்க உங்க பக்கம் தானாகவே கவர்ந்து இழுக்கப்பட்டு வருகிறார்கள். स्व के लिए अलग मेहनत नहीं करनी पड़ेगी. சுயத்திற்காக தனியாக உழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஓ, நான் புருஷார்த்தம் முதல்ல பண்ணிட்டு தான் நான் அப்புறம் சேவா பண்ணுவேன் இல்லைங்கிறாரு பாபா. ரெண்டும் பேரலாக நடக்கும், சாத் நடக்கும். நீங்க அந்த மனசா சேவைக்கான யுக்திகளை, விதிகளை மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. புரிய வச்சுட்டே வர்றாருல, சுப பாவனை வைங்க, சுப ஆசைகள் வைங்க, ஆசீர்வாதம் கொடுங்க. இதுதான் மனசா சேவா. அப்ப நீங்க இது பண்ணிட்டீங்கன்னா உங்களுடைய சேவை தானாகவே அதுல அடங்கிடுது. உங்களுக்கு புண்ணிய கர்மம் சேர்ந்துட்டே இருக்கு. प्रारब्ध प्राप्त है ऐसी स्थिति अनुभव होगी. ஆஹா, எனக்கு என்னுடைய பலன் கிடைத்து விட்டது அப்படி நமக்கு ஃபீல் ஆகுமா? நான் நல்லா இருக்கேன் பாபா அப்படின்னு நீங்க தானாவே சொல்லுவீங்க. इस समय की श्रेष्ठ प्रारब्ध है सदा स्वयं सर्व प्राप्तियों से संपन्न रहना और संपन्न बनाना. சங்கமயுகத்தினுடைய பிராலப் ஒரு பலன் என்ன? இவ்வளவோ நீங்க செய்யறதுக்கு சத்தியுகத்துல விஸ்வ மகாராஜனா போவீங்க. யாரெல்லாம் உங்ககிட்ட இந்த நேரம் வாங்கினாங்களோ இவங்க எல்லாம் அங்க பிரஜையாக உங்ககிட்ட, உங்க ராஜ்யத்திலே உங்ககிட்ட கண்டிப்பா வருவாங்க. எங்கேயும் காணா போக மாட்டாங்க, வந்துடுவாங்க. பட் சங்கம் யுகத்தினுடைய பிராலப்தம் என்னவா? நீங்களும் குஷியா இருப்பீங்க, நீங்களும் அப்படியே நிரம்பிய நிலையை அனுபவம் பண்ணுவீங்க, மற்றவர்களே நிரப்பி விடுவீங்க. பாபா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க சொல்லுவீங்க. அப்போ நீங்களே அப்படி இருக்கீங்கன்னா, அன்னைக்கு ஒரு நாள் புரிய வச்சார் இல்லையா, கண்ணாடி, மனநிலையினுடைய கண்ணாடி எது? பேச்சு வார்த்தை. பேச்சு அவ்வளோ பாசிட்டிவாக இருக்கும், அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, அவ்வளோ குஷியாக இருப்பீங்க, செயல்களும் நல்லா இருக்கும். ஆக நீங்களும் நிரம்பி மற்றவங்களையும் நிரப்பி விடுவீங்க. அதனால் பாபா சொல்றாரு, நீங்கள் மனதளவில் நல்லா இருந்தீங்கன்னா குவாலிட்டியான ஆத்மாக்கள் உங்கள் பக்கம் வராங்க, குவாலிட்டியான சேவை கண்டிப்பாக நடக்கும். எனவே இந்த சின்ன சின்ன யுக்திகள், ஆனால் பவர்ஃபுல்லான யுக்திகளை பாபா நமக்கு சொல்லி கொடுத்துட்டு வராரு. இதை நம்ம அப்படியே இந்த விதியெல்லாம் நம்மளுடைய தினசரி வாழ்க்கைக்கு பயன்படுத்தணும். என்னுடைய சம்பந்தங்கள், உறவுகள் நல்லா இல்லை சொல்லவே முடியாது. இப்போ என்ன சொன்னார் பாபா? எங்கள் வீட்டில் இருக்க ரொம்ப பிரச்சனை பண்ணாங்க சொல்லவே முடியாது. நீங்கள் உங்கள் மைண்டை நல்லா பாசிட்டிவாக வச்சுக்கோங்க, அவங்க குவாலிட்டியாக மாறிடுவாங்க. இந்த பந்தனம் இருக்குது, இந்த பிரச்சனை இருக்குது, முடியாது, நீங்கள் பாசிட்டிவாக இருங்க. அதெல்லாம் அப்படி மேஜிக் போல் மாறி 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 என்ன பிரச்சனை இருந்துன்னு தெரியாத அளவுக்கு ஓடி போயிடும் பிரச்சனை. ஸோ சேரிட்டி பிகின்ஸ் அட் ஹோம்ங்கிறது என்னவா? என் மனம் எனக்கூடிய என் வீடு முதல்ல க்ளீனாக இருக்கணும், சுத்தமாக இருக்கணும். அப்போ அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? எனக்குன்னு ஒரு டைம் எடுத்து நான் பட்டி பண்ணணும். என் மனதில் எங்கே அசுத்தம் இருக்குது, எதை பற்றி அசுத்தம் இருக்குது, யாரை பற்றி வீணான எண்ணங்கள், யாரை பற்றி வீணான உணர்வுகள், இதெல்லாம் வச்சுக்கிட்டு பின்ன நான் என் வீடை இவ்வளோ அழுக்கு நிறைந்ததாக, குப்பை நிறைந்ததாக வச்சுக்கிட்டு, ஆனால் வெளியில் இருக்கக்கூடிய வாசம் உள்ளே வரணும்னா எப்படி வரும்? வீடு பளபளன்னு இருக்கணும்னா எப்படி இருக்கும்? உள்ளே நான் வச்சிருக்கிறதே குப்பை தானே. அதனால் பாபா சொல்றாரு, நீங்கள் உங்கள் மனசாவை குவாலிட்டியாக வச்சுக்கோங்க, பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நம்ம நிறைய அப்போ பேக்ரவுண்ட் ஒர்க் பண்ணணும். நிறைய அதுக்கு சூக்ஷ்மமான உழைப்பு இருக்குது. சுய சோதனை செய்யணும், அழுக்கையெல்லாம் எடுக்கணும், இந்த மனசை எனக்குடைய வீட்டை முதல்ல க்ளீன் பண்ணணும். இவ்வளவும் செய்துட்டோன்னா அந்த ரிசல்ட்டு, அதை கொடுக்குறவர் மேலே இருந்து ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுத்துடுவார். முயற்சி என்னுடையது, பிராலப்து பலன் அதை கொடுக்குறவர் மேலேருந்து பார்க்குறாரு. நான் சொன்னதை இந்த குழந்தை ஒழுங்காக செஞ்சுருக்கு, என்ன விதி சொல்லி கொடுத்தேன்னு அப்படியே ஃபாலோ பண்ணுச்சு, அப்போ நான் இதுக்கு கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்குறேன். ஸோ அது லௌகீகமாக இருக்கட்டும், அலௌகீகமாக இருக்கட்டும், நம்ம ரொம்ப திருப்தியாக இருக்கிறபடியான சூழ்நிலைகள் தானாகவே அமையும். தேங்க்யூ பாபா. ஓம் சாந்தி.